சற்று முன்பு கிடைக்க பெற்றிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே. டோட்டல் இந்தியாவிலும் தோல்வி, தமிழ்நாட்டிலும் தோல்வி. இனிமேல் தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா திமுக, ஆந்திராவில் பிரசாந்த் கிஷோர் தோல்வி உறுதி அப்படின்னு சொல்லிட்டு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் எழுதியே கொடுத்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வரக்கூடிய ஊடக தளங்கள்ல மூலமா தகவல்கள் வெளியாகி இருக்கு. என்ன ப்ரோ சொல்றீங்க, உண்மையாவா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமாம் நண்பர்களே, ஆந்திராவில் நேனு ஜெகன்மோகன் ரெட்டி காரு நேனு அப்படின்னு சொல்ல அங்க அவரு இப்ப ஜெகன்மோகன் ரெட்டி கார் நேனு இல்ல, சந்திரபாபு நாயுடு காரு அப்படின்ட்டு சந்திரபாபு நாயுடு ஆந்திராவின் முதலமைச்சராக மாறுவார் அப்படின்ற மாதிரி அங்க தகவல்கள் வெளியாயிருக்கு. எப்படிப்பா சொல்றீங்க? 150 தொகுதிகள்ல ஜெகன்மோகன் ரெட்டி 80 தொகுதிகள்ல ஜெயிச்சாலும் கூட அவரே முதலமைச்சர். போன முறை, கடந்த முறை அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த வெற்றி என்பது ஒரு பிரம்மாண்டத்தின் உச்சகட்டம். 175 சீட்டுல 152 எம்எல்ஏக்களை ஜெயிச்சு இரட்டை ஆட்சியை பிடித்தார் ஜெகன்மோகன் ரெட்டி. 50 பேர் கட்சி மாறல்லையே போனாலும் சரி, ஜெகன்மோகன் ரெட்டி தான் பிரதமரா அந்த மாநிலத்தின் முதலமைச்சரா இருந்திருப்பார். இப்ப அவரே பாத்தீங்கன்னா அங்க தோல்வி உறப்போகிறார். டபுள் ஆட்சி, ஓகேங்களா? அவரே அங்க அதிருப்தி ஏற்பட்டு தோல்வியை சந்திக்க போறாருன்னு சொல்றாங்க. காரணம், அங்க இருக்கக்கூடிய அரசியல் சூழல்கள், நடிகர் பவன் கல்யாண், அதுக்கப்புறமா அங்க இருக்கக்கூடிய டிடிபி கட்சி, அதாவது தெலுங்கு தேசம் பார்ட்டி, ஆந்திராவையே அதிக முறை ஆண்ட ஒரு பெருமை யாருக்கு இருக்கு அப்படின்னா தெலுங்கு தேசத்திற்கு தான் இருக்கிறது, ஓகேங்களா? ஸோ இப்போ அவருக்கு அடுத்த கட்டமா பாத்தீங்கன்னா நம்முடைய அங்க இருக்கக்கூடிய கல சூழல்கள், அவங்களுடைய தங்கச்சி பாத்தீங்கன்னா வெளியே ஜெகன்மோகன் ரெட்டிக்கு எதிராக நடந்தது. இதெல்லாம் அங்கு பரவலா பேசப்பட்டு கொண்டிருக்கிற ஷர்மிளா, ஓகேங்களா? அங்க காங்கிரஸுக்கு போய் ஓரளவு அங்க காங்கிரஸ் ஓரளவு புத்துயிர் பாத்தீங்கன்னா பெறுகிறது. இப்படி நிறைய விதமான விஷயங்கள் பாத்தீங்கன்னா நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே, உண்மையிலேயே பாத்தீங்கன்னா தோல்வி அப்படின்றது கிட்டுவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் பாத்தீங்கன்னா இருப்பதாகவும் தகவல்கள் அப்படின்றது வெளியாகி இருக்கிறது நண்பர்களே. ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா அது காலம் பாத்தீங்கன்னா இம்பாக்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழல்கள் இருக்கிறது. ஸோ அது காலம் என்ன மாதிரியான விஷயங்களை தீர்மானிக்க போகுது அப்படின்றத நம்ம கம்பல்சரி பார்த்து விடலாம் நண்பர்களே. ஸோ திமுகவின் தோல்வியும் உறுதி என்ற ஒரு தகவல்கள் கூறப்பட்டு இருக்கிறது. ஸோ அதையுமே நம்ம என்ன அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்து அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ மறக்காம நம்முடைய அரசியல் பார்வை என்னும் சேனலோடு தொடர்ந்து இணைந்து